இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13, 14 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமையானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்து கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு கெடாரியின் ரத்தம், சாம்பல், இப்படிப்பட்டதான காரியங்கள் அவங்க பாவங்களை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவம், மனிதனுடைய பாவம் பொல்லாததாக இருக்கிறபடியினாலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு எந்த ஒரு இரத்தமும் அவனை சுத்தப்படுத்த முடியாது என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரே இறங்கி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றால் எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறியும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு தெய்வம் மனிதனுடைய பாவத்துக்காய் தன்னையே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு இடத்துல போய் மூழ்கி எந்திரிச்சோம் அப்படின்னா பாவம் நீங்கி விடுகிறது என்று நாம் அறிகிறோம். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா என்னுடைய பாவம் தீர்ந்து விடும் என்கின்ற ஒரு எண்ணத்துல நாம் இருக்கிறோம். ஆனா ஒரு மனிதனுக்காய், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காய் வானத்தையும் பூமி படைத்த கடவுள் இறங்கி வந்து மனுரூபம் எடுத்து தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். என எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிறார். பிரியமானவர்களே, நாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. ஏதோ மனுஷன் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுக்கு ஒரு மிருகத்தினுடைய காரியத்தை குறித்தோ, ஏதோ ஒரு பூமியில நடமாடுகிற மாலுகால் ஜீவன்களை போல் அல்ல. மனிதன் விசேஷித்த விதமாய் படைக்கப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்கு சர்வ வல்லமையில தேவன் பூமியில இறங்கி வந்து பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று, எந்தவித குற்றமற்ற அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரா? எதுக்குன்னா மனுஷனுடைய பாவம் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு விளைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். ஏதோ மனிதனுடைய பாவத்தை, ஏதோ கெடாரியின் ரத்தம் தெளிக்கப்பட்டால் ஒரு மனிதனுடைய அவன் சுத்திகரிக்கப்படுவான், அவன் பாவம் நீங்கிவிடும், அவன் தீட்டு நீங்கிவிடும் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஆனா இதே சுத்திகரிக்கும் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்காய் தன்னையே பலியாக கொடுத்த இரத்தம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நேரங்களில் நாம் பாவத்துக்கு என்ன செய்யறோம்? நம்முடைய ஏதாவது ஒரு பொருத்தனைகள் தேர்ந்தெடுத்துட்டு நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன் கடவுளுக்காய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த மனிதனும் நான் ஒரு திராணிக்கு மேல ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விசேஷத்த கிருபையை மனிதன் பெற்றிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஏன் பாருங்க, கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்திற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்வதற்கு செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது மேன்மையை பெற்றிருக்கிறவனாய் காணப்படுவான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்கும் என்கிற ஏதோ எளிமையாய் வாயால சொல்லிப்பட்டு விட்டு போவது அல்ல. நீங்க இதை உட்கார்ந்து, நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீரா என்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, கேளுங்களே, அவர் உங்களோடு இடைபடுவார். பிரியமானவர்களே, செத்த கிரிகளை சுத்திகரிக்குமா? நம்ம சாதாரண ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்த பாவ நிவர்த்தி செய்யும் என்கிற நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமே, அதில் வானத்தையும் பூமியும் படைத்தவரே மனுஷனை பாதுகாப்பதற்காய், மனுஷனுடைய பொல்லாத எண்ணங்களுக்காய், இவனுடைய எண்ணங்கள் அந்த ஒரு சாதாரண இரத்தத்தினால போகாது, என்னையே நான் பலியாக கொடுக்கிறேன், அவனை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னா,
அவருக்கு நம்முடைய ஜனங்கள் வேணும் அப்படி என்பதற்காய், இந்த மனுக்குலம் பிரித்தெடுக்கப்பட்டதற்காய், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியா வேணும் என்பதற்காய், அவர் யாரெல்லாம் அவர் இரத்தத்தினால கழுவி மீட்டுக் கொள்ளப்படுகிறோமோ அவரை சொந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் ஒவ்வொருவரும் மேலும் விசேஷித்த ஆண்டவரை ஒரு பாசம் வைத்திருப்பதற்காய் தன்னையே பலியாக கொடுத்து இந்த ரத்தம் எப்போ ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறது என்று அவன் நினைக்கிறானோ, இந்த ரத்தம் அவனை நம்முடைய கிரியைகளால் சுத்திகரிக்கும் என்று அவன் விசுவாசிக்கிறானோ, அப்பொழுது அவனுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளையாய் மாறுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போ வருகிறது, அதை அறிந்து கொள்வதற்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்க பாருங்க, ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன். அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கும், அவருடைய ரத்தம் என்னை பாதுகாக்கும், அவருடைய ரத்தம் என்னை மேன்மைப்படுத்தும், அவருடைய ரத்தம் என்னை குணமாக்கும், அவருடைய ரத்தம் என்னை எந்தவித பாவத்திலும் நீ தள்ளாது என்கிற விசுவாச வார்த்தையோடு விசுவாசத்தோடு செயல்படுவோமே என்றால் ஆண்டவர் சொல்கிறார் அது அப்படியே ஆகும் என்று. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாய் நீங்க செய்யப்படுகிற எல்லா காரியம், இது இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை சுத்திகரித்து உங்களை காக்க வல்லமையில இருக்கார். நீங்க பலவீனப்பட்டு போயிருக்கிற விசுவாசத்தோடு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கா சிந்தப்பட்டு இருக்கிறது, பலவீனத்தை மாற்றுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து குணமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாய் உள்ளித்திரியங்களை நம்ம பாவம் எப்படிப்பட்ட பாவியாய் நம்ம இருப்போமேனா இருதயத்தில் காணப்படுகிற எல்லா சஞ்சலப்புகளை எல்லாம் மாற்றி போட்டு நம்மை சுத்தமானாய் மாற்ற ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டாலோடைய எந்த ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த அனுபவத்திற்குள் போக முடியாது. இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்கள் 70 வயது 80 வயது தான் பிரியமானவர்களே. ஆனால் நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ஆண்டவர், ஒரு கண்ணு மூடி நீங்க திறக்கிறதுக்குள்ள நாட்கள் உருண்டோடி போய் விடுகிறது, மாதங்கள் உருண்டோடி போகிறது. நாட்கள் பாருங்க, நீங்க நேற்று தான் திருமணம் ஆனது போல இருப்பீங்க, இன்னைக்கு 60 வயசு ஆயிருக்கும். ஆனா இன்னும் குறிப்பிட்ட நாள் கொஞ்சம் சஞ்சலமான நாட்கள் தான். ஆனா அதற்கு பின்பதாக ஒரு நாள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் கொஞ்ச நாளையா மரித்து போயிடுவோம், என்ன செய்ய போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என் காலம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது முடிவல்ல. இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இது உங்களுக்கு சாம்பிளா, உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் இந்த பூலோகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நல்ல பலத்தின் மீதில் 80 வயசு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு மேலாக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்கள் 80 வயதாக வேணா இருக்கலாம். ஆண்டாண்டு காலமாய் வாழக்கூடிய ஒரு இடம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களோடு ஈடுபடுகிறார். அது ஒரு நாள் அனுபவம் அல்ல, 2 நாள் அனுபவம் அல்ல, 100 வருஷம் அனுபவம் அல்ல, 50 வருஷம் அனுபவம் அல்ல, ஒரு 30 வருஷம் அனுபவம் அல்ல, ஆண்டாண்டு காலமாய், அது நித்தியமாய் பூமி ஆண்டவர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு மரணமே கிடையாது என்கின்ற வாழ்நாள் பூரம் இருக்கக்கூடிய ஒரு நித்தியமான இடத்துல எப்படி வாழப்போகிறோம் என்கின்ற ஒரு காரியத்துக்காய் ஆண்டவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இடைபடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில 100 வருஷம் மனம் போன போக்குல வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நித்தியமாய் ரொம்ப கடினமான காரியத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு நாள் ஒரு கொடுமை என்பது ஒரு 10 நாள், ஒரு மாசம் சிறைச்சாலை அனுமதி. ஒரு மனிதனுக்கு தவறு செய்த அரசாங்கம் கொடுக்கப்படுகிற ஒரு அவன் ஆயுள் தண்டனை என்று சொல்லப்படுகிற காலம் இருக்கிறது. அவன் இருக்கிற வரைக்கும் அவன் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி அல்ல. அது பூமியில கொடுக்கப்படுகிற ஒரு கடினமான ஒரு தண்டனை என்று வைத்துக் கொள்ளுங்க. இது ஆண்டாண்டு காலமாய், ஒரு 100 வருஷம் 10 வருஷம் அப்படி அல்ல, நித்தியமாய் இங்கே ஆண்டவர் இங்கே பூமியில மனிதன் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டு கொண்டா அங்க பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்லலாம் என்கின்ற அந்த காரியத்தை, இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய சுத்திகரிப்பு என்கிறதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதை அறிந்து கொள்கிற ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு ஏற்றவராக, நித்தியத்துக்கு மோட்சத்துக்கு ஏற்ற எல்லா மனிதனும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இந்த பாவத்தை சுத்திகரிப்பதற்கு
அதற்கு பாவத்தை சுத்திகரிப்பது என்று சொல்லப்படுகிறோமே. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம். அந்த பாவத்தை எப்படி கழுவப்படும், அந்த காரியத்திலிருந்து வெளியே வரணும், அந்த காரியத்தை நான் செய்துவிட்டு அதுக்கு பரிகாரம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பரிகாரம். எப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது ஜீவனுள்ள மனிதனை மாறுகிறானோ, விசுவாசத்தில் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறானோ, அவன் நித்தியமான வாழுகிற இடத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறான். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் மீண்டும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இரத்தத்தினால நான் கழுவி மீட்டுக் கொண்டு என்ற ஒரே நம்பிக்கையோடு நாம் வாழ்வோமே. ஆனால் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் நம்ம மாற்றுவார். ஏதோ கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். நித்தியத்துக்கு கடந்து செல்வதற்கு இந்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரித்தால் ஒழிய அங்கு கடந்து செல்ல முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே இந்த பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு எங்களை ஆண்டவரே உள்ளது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எப்படிப்பட்ட பாவத்தையும் சுத்திகரித்து எங்களை அங்கு அழைத்து செல்லும் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.